Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, ஒன்றாய் வாருங்கள், பாடுவோம் பாடுவோம் இறை மக்களே, ஒன்றாய் பாடுங்கள். நம் இயேசு இருக்கின்றார், நம் குடும்பத்தில் வாழ்கிறார். நம் இயேசு இருக்கிறார், நம் பங்கில் வாழ்கிறார். ஒரு குலமாக வாழ்ந்திடுவோம், இயேசுவில் இணைந்திடுவோம். ஒரு குலமாக வாழ்ந்திடுவோம், இயேசுவில் இணைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, ஒன்றாய் வாருங்கள், பாடுவோம் பாடுவோம் இறை மக்களே, ஒன்றாய் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மே மாதம் 26 தூயாவியானவருடைய அபிஷேக விழாவிற்காக நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று புனித பிலிப் நேரியினுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. புனிதர் வழியாக ஜெபிப்போம். அருமையான பாவ சங்கீர்த்தனங்களுடைய புனிதர் அவர். பாவ மன்னிப்பை பிறருக்கு பெற்றுத்தருவதில் மிகுந்த நேரம் பாவ சங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்திருந்து அந்த அருட்சாதனத்தை அன்பு செய்த ஒரு புனிதருடைய விழாவை இன்று கொண்டாடும் பொழுது, இந்த வெள்ளிக்கிழமை இன்று இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம், இறைவா, எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு மன்னிப்பை பெற நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையாக உருக்கமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோமா? இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட ஆண்டவரே, எங்களுக்கு தகுதி நாங்கள் பெற நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையில் உருக்கமாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலி நீங்கள் ஆகியிருக்கும் இடத்தில் பயணம் செய்பவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வீடுகளில் இருக்கலாம், நிறுவனங்களில் இருக்கலாம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தர இந்த திருப்பலியால் முடியும். ஆனால் அதற்கு தடை நிற்கும் பாவங்களை உண்மையாக நினைத்து மனம் வருந்தி ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 21 முடிய. அந்நாட்களில் அகரிப்பா அரசனும் பெர்னிக்காவும் பெதஸ்தியை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேம் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றி வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டனர். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் நாளிலே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இருந்தபோதும் இயேசு என்னும் ஒருவரை பற்றி அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீ எருசலேமுக்கு வருவீரோ, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரோ என கேட்டேன். பவுல் பேரரசர் விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வை நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்
நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, திருவசனங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, இன்று பிலிப்பு நேரியனுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது என்று நான் முதலிலே சொன்னேன். அழகான திருவிழா என்று, ஏனெனில் பாவ சங்கீர்த்தனத்தின் திருவிழா என்று அருமையான வாசகத்தையும் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. பாவ மன்னிப்பினுடைய வாசகங்கள்
நீங்கள் தியான மையங்களுக்கு தியானங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாவ சங்கீர்த்தனத்துக்கு கொடுப்பாங்க. பாவ சங்கீர்த்தனம் தான் நமக்கு முக்கியமானது. உடலின் சுகங்கள் அல்ல. உடல் ஹீலிங் கிடையாது, ஃபிசிக்கல் ஹீலிங் கிடையாது. நமக்கு உண்மையாகவே தேவை என்பது பாவ சங்கீர்த்தனம், பாவ மன்னிப்பு என்பது தான். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறார். அந்த பிளாட்ஃபார்ம் என்ன? ஏன்னா யோவானுடைய நற்செய்தி 18வது அதிகாரத்தில் பேதுருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் சாத்தான் செட் பண்ணியிருந்தது. அந்த செட்டிங் என்ன? அழகாக தீயெல்லாம் மூட்டி இவரும் ஆண்டவருடைய சீடர் தான், இவர் கலிலேயன் தான் அப்படியெல்லாம் சொல்லும்போது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பேதுரு 3 முறை அந்த அக்னியை சாட்சியாக்கி, நெருப்பை சாட்சியாக்கி, தீ மூட்டப்பட்டிருந்த அந்த இடத்தில் இயேசுவை தெரியாதுன்னு சொன்னார். இவர் யார்? இவர் மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இயேசு கேட்குற கேள்விக்கு எனக்கு உன்னை தெரியும்னு சொன்னவர். 28வது வசனம் 29வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யார் என்று நீங்கள் சொல்லுங்கிறீங்க. மிச்சம் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியல. பல விஷயங்களை சொன்னாங்க, ஆனால் அதனுடைய ரைட் ஆன்சர் சொன்னவர். அப்போ எனக்கு உன்னை தெரியும், நீர் இறைவனின் மெஸ்ஸியா, கடவுளின் மகன், மெஸ்ஸியான்னு சொன்னவர். ஐ நோ யூ அப்படின்னு சொன்னவரே யோவான் நற்செய்தி 18வது அதிகாரத்தில் சாதாரண ஒரு பெண்மணிக்கிட்ட, அந்த ஊழியக்காரிக்கிட்ட என்ன சொன்னார்? தெரியாது அப்படின்ட்டார். அதனுடைய செட்டிங் என்ன? நெருப்பு, தீ மூட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கி செட்டிங் என்ன? யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு செட்டிங் கொடுக்குறார். அந்த செட்டிங் தான் யோவான் 21 நம்ம பார்க்குறோம். 9வது வசனம். இவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போன பிறகு இயேசு அவங்களை கூப்பிடுறார். அவங்க படகை விட்டு இறங்கி வராங்க. 9வது வசனம். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும். அப்போ அதே செட்டிங்க்கு ஆண்டவர் கொண்டு வரார். எந்த சூழ்நிலையில் நீ ஆண்டவரை நிராகரித்தாயோ புறக்கணித்தாயோ, தட் சேம் செட்டிங் வெரி ரிஜெக்டட் காட், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து அதே செட்டிங் ஆண்டவர் கொடுக்குறார். நினைவூட்டுகிறார். நினைவூட்டி, மகனே, உன்னுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு கிடைக்காம எனக்கு உன்னை யூஸ் பண்ண முடியாது. நீ பாவத்தினுடைய அடிமையாக, பாவத்திற்கு சாட்சியாக, பாவத்தினுடைய ஆட்சியில் இருக்கும்பொழுது ஐ கேனாட் யூஸ் யூ, பட் ஐ நீட் யூ. அப்போ என்ன பண்ணணும்? பாவத்திலேருந்து உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கணும். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வர்றார். சில பாவங்களை நம்ம மறந்துருக்கலாம். ஆண்டவர் சில பாவங்களை நமக்கு நினைவூட்டுறார். அது நம்மளை குற்றப்படுத்துவதற்காக கிடையாது, நாட் டு அக்யூஸ் யூ, பட் டு கெயின் யூ. உன்னை திரும்ப பெறுவதற்காகவே. அது உன்னை குற்றப்படுத்துவதற்காக கிடையாது. பாவங்களை மன்னிக்கு மீட்பவர், குற்றப்படுத்துபவர் கிடையாது. சாத்தானை பற்றி பைபிள் சொல்லுது, இஸ் அன் அக்யூசர். உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பான் அல்லும் பகலும் என்று. ரெவலேஷன்ஸ், திருவெளிப்பாடில் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லும் பைபிள், சேட்டன் இஸ் அன் அக்யூசர், உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் இங்கே யோவான் நற்செய்தியில் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, பாவத்தை மன்னிக்கும் மீட்பராக அந்த செட்டிங் ஆண்டவர் கொண்டு வரார். அந்த தீ 3 முறை அங்கே அந்த தீக்கு முன்னால் நீ ஆண்டவரை மறுதளித்தாய். இந்த தீக்கு முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கேட்குறாரு. இனி அந்த கேள்வியை பாருங்களேன். ஆண்டவர் தான் இவருக்கு பேரே மாற்றி கொடுத்தார். புதுசாக பேப்டிசம் கொடுத்ததே ஆண்டவர் தான். பேதுரு அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்கே ஆண்டவர் கொடுத்தாரு? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில். இனி உன்னை யாருமே சீமோன்னு கூப்பிட மாட்டாங்க, இனி பேதுருன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொன்ன அதே ஆண்டவர் இப்போ பேதுருன்னு கூப்பிடலை. மாறாக என்ன அவரை கூப்பிடுறாரு? யோவானின் மகனான சீமோனே. அப்போ 3 தடவையும் ஆண்டவர் கூப்பிடும்பொழுது இஸ் நாட் ரெஃபரிங் டு த நேம் விச் ஹீ கேவ். அவரே கொடுத்த பேரை அவர் யூஸ் பண்ணல. மாறாக அவர் யூஸ் பண்ணுற பேர் என்ன? பேதுருவனுடைய அழைப்பிற்கு முன்னால் இருந்த பேர். பேதுரு அப்படின்றது பாறை. அந்த பாறைக்கு முன்னால் இருந்த பேர் என்ன? சீமோன். அந்த பேரை மாற்றினவரே அந்த பேரை யூஸ் பண்ணல. மாறாக என்ன சொல்கிறாரு? யோவானின் மகனான சீமோனே. ஏன் இது மாதிரி 3 தடவை அதே மாதிரி கூப்பிட்டார் தெரியுமா? பாவ சங்கீர்த்தனம் ஒரு மனிதனுக்கு என்ன தருது அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேசேஜ். அதாவது நான் ஒரு பாவம் செய்கிறேன், அந்த பாவம் செய்யும் பொழுது பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகிறேன், அந்த ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கா. அந்த பாவ மன்னிப்புக்கு போய் நீ அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது வாட் டு யூ பிகம்? நீ என்னவா மாறுற? எந்த நிலைமையில் நீ இருந்தாயோ அதே நிலைமைக்கு நீ திரும்ப போகிற.
அதாவது ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் என்ற நிலைமையில் இருந்தாய். அந்த நிலைமையை இழந்து பாவம் செய்தாய். பாவம் செய்த பொழுது அப்பாவனுடைய மகன் மகள் என்ற நிலைமை, த ஸ்டேட்டஸ் விச் யூ ஹேட் வித் காட், அதுதான் உனக்கு நீ இழப்பது. அதுதான் ஆண்டவர் என்ன தராரு? பாவ சங்கீர்த்தனத்தின் வழி என்ன தெரியுமா தராரு? நீ எந்த நிலைமையில் இருந்தாயோ அதே நிலைமையை, அந்த மேன்மையான நிலைமையை ஆண்டவர் உனக்கு தரார். நீ இருக்கிற அந்த பாவத்தின் நிலைமையை கிடையாது. பாவ சங்கீர்த்தனம் உனக்கு தருவது ஞானஸ்தானத்தில் நீ பெற்ற அந்த தூய்மையை, திருமுழுக்கின் தூய்மையை, திருவருட்சாதனத்தின் தூய்மையை, தண்ணீராலும் இரத்தத்தாலும் கழுவப்பட்ட தூய்மையை ஆண்டவர் தரா. அந்த தர்ற இடம் தாங்க பாவ சங்கீர்த்தனம். இதனால தான் யோவான் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரம் 42வது வசனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்றார் பேதுருக்கிட்ட. 42, பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். அவர்னா அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஆண்ட்ரூ, பேதுருனுடைய சீமோனுடைய சகோதரர், த பிரதர். அவர் சீமோனை இயேசுவிடம் கொண்டு வரார், அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன். பார்த்தீங்களா, இதே வார்த்தையை தான் 21வது அதிகாரத்தில் யூஸ் பண்ணுறார். நீ யோவானின் மகன் சீமோன், இதான் உன்னுடைய இப்பொழுத்த நிலை. நீ என்னவா மாறப்போற? இனி கேப்பா எனப்படுவாய் என்றார். கேப்பா என்றால் பாறை என்பது பொருள். அப்போ இயேசுவே கொடுக்குற பேரை இயேசு இங்கு பயன்படுத்தாமல், நீ பாவத்தின் வழியாக என்னிடமிருந்து அகன்று போனாய். உனக்கு என்ன வேணும்? எந்த நிலையில் நான் உன்னை அழைத்தேனோ அந்த நிலைக்கு உன்னை கொண்டு போகிறேன். ஜீசஸ் இஸ் ரீஇன்ஸ்டேட்டிங் பீட்டர். பேதுருவை பாறை, திருச்சபையினுடைய முதன்மை அந்த அலுவலகத்திற்கு கொண்டு வந்த அதே ஆண்டவர், எந்த நிலைமையில் நான் உன்னை அழைத்தேனோ அந்த நிலைமையிலிருந்து நீ இன்னைக்கு கீழே போயிருக்கிற அதே நிலைமைக்கு உன்னை கொண்டு போகிறேன். அதனால தான் யோவானின் மகனான சீமோனை மீண்டும் உன்னை நான் பாறையாக மாற்றுகிறேன். 3 முறை பாவத்தின் வழியாக நீ என்னை மறுதலித்தாய். 3 முறை அதே பாவத்தையில் என்னை மறுதலித்த நீ இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்வதற்காக 3 times ஜீசஸ் ஆஸ்கிங், என்னை அன்பு செய்றியா, என்னை அன்பு செய்றியா, என்னை அன்பு செய்றியா. அப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணுறார். அப்போ எந்த நிலைமை கொண்டு போகிறார்? யோவானின் மகனான சீமோனுக்கு கொண்டு போன பிறகு உன்னை நான் இன்ஸ்டேட் பண்ணுறேன், ரீஇன்ஸ்டேட் பண்ணுறேன். திரும்பவும் பாறையாக, கேப்பாவாக, என் திருச்சபையினுடைய தலைவனாக நியமிக்கிறேன். பாவ சங்கீர்த்தனம் தர அழகான ஒரு வாய்ப்பு. இனி இந்த பேசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? க்ரீக்கில் பல வார்த்தைகள் இருக்குது அன்பு அப்படின்றதுக்கு. நம்ம தமிழில் ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம், அன்பு. அந்த அன்புக்கு க்ரீக்கில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பலது. அதில் ஏறக்குறைய ஒரு 3 வார்த்தை சொல்கிறேன். ஈரோஸ் அப்படின்ற ஒரு அன்பு இருக்குது. ஈரோஸ் அப்படின்னா கணவன் மனைவி இடையிலான அன்பு. ஈரோஸ் நம்ம எரோட்டிக் லவ் அப்படின்னுலாம் சொல்லுவோம், இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எரோட்டிக் லவ், கணவன் மனைவி இடையிலான அந்த காமத்தினுடைய அன்பு, அதுக்கு ஈரோஸ் அப்படின்வாங்க. ஃபீலோஸ் அப்படின்ற வார்த்தை நண்பர்கள் இடையிலான நட்பு, அந்த அன்புக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை, கிரீக்கில் யூஸ் பண்ணுற வார்த்தை ஃபீலோஸ். அகாப்பே அப்படின்ற வார்த்தை அதுவும் கிரீக்கில் வார்த்தை தான். அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு ரொம்ப மேன்மையான ஒரு அன்பு. இதே பகுதியை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். ஜான் 21:15-19 சொல்லி கிரீக் இன்டர்லீனியர் அப்படின்னு சும்மா போட்டு பாருங்கள். உங்களுடைய மொபைலில் அந்த கிரீக் வார்த்தைகள் வரும். கிரீக் பைபிள் நமக்கு கிடைக்க ஈஸியான ஒரு வாய்ப்பு. அது ஈஸியான ஒரு வாய்ப்பு. கிரீக் இன்டர்லீனியர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஏசு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? அகாப்பே அப்படின்ற வார்த்தையை போட்டு கேட்குறாரு. நீ என்ன அந்த கடவுளின் அன்பு, அந்த மேன்மையான அன்பில் நீ என் அன்பு செய்கிறியா? ஆனால் பேதர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? ஃபீலோஸ் அப்படின்னு கொடுப்பார். முதல் முறை ஆண்டவர் கேட்குறது அகாப்பே, பேதர் சொல்கிறது ஃபீலோஸ். 2வது முறை திருப்பி ஆண்டவர் கேட்குறது அகாப்பே. என்னை நீ எனக்காக அன்பு செய்கிறியா? அதான் மேன்மையான அன்பு. கடவுளின் அன்பு அப்படின்றது என்ன? உன்னை உனக்காக அன்பு செய்வது தான் மேன்மையான அன்பு. உன்னை நான் எனக்காக அன்பு செஞ்சால் ரொம்ப சுயநலமான அன்பு. இன்றைக்கி நிறைய பேருடைய வருத்தம் என்ன? சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே கேட்டிருப்பீங்களே, ஏங்க நீங்கள் என்னைக்காவது நீங்கள் என்னை அன்பு செஞ்சது எனக்காக அன்பு செஞ்சீங்களா? ஏன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் உங்களுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு துணி துவைக்க ஆள் இல்லை, அதனால் என்ன கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு சமைக்க ஆள் இல்லை, அதனால் என்ன கல்யாணம் பண்ணீங்க. நீங்கள் எனக்காக தான் கல்யாணம் பண்ணீங்க. யூ மேரிட் மீ ஃபார் யூ, யூ லவ் மீ ஃபார் யூ. ரொம்ப சுயநலமான அன்பு, பல வேதனையும் அன்பு இல்லை. சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்களே, எவ்வளோ செல்ஃபிஷாக நீ இருந்திருக்கிறடா, நீ என்னை யூஸ் பண்ணிட்டே அப்படின்வாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உனக்காக நீ என்னை அன்பு செஞ்ச வழியை யூ டிட் நாட் லவ் மீ ஃபார் மீ. எனக்காக என்னை அன்பு செய்கிற ஒருத்தனை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
எனக்காக என்ன நான் இருக்கிற நிலைமையில அன்பு செய்யறதுக்கு ஒருத்தனை நான் தேடுறேன், ஒருத்தியை நான் தேடுறேன். எத்தனை பேருடைய குமுறல் அது. ஃபாதர் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை அன்பு செய்ய எனக்கு யாரும் இல்லை ஃபாதர். எத்தனையோ கவுன்சிலிங் எத்தனையோ பேர் சொல்கிறது, ஃபாதர் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை அன்பு செய்வாங்க, என்னுடைய ஒய்ஃப் என்னை அன்பு செய்கிறாங்க, அவங்களுக்காக என்னை அன்பு செய்கிறாங்க ஃபாதர். இந்த வேதனை நம்ம நிறைய பேர் கடந்து போகிற வேதனை தான். அதே வேதனையில் தான் இயேசுவும் கடந்து போயிருப்பார். பேதுரு, நீ உனக்காக என்னை அன்பு செஞ்சியா இல்லை நீ எனக்காக என்னை அன்பு செஞ்சியா? டிட் யூ லவ் மீ ஃபார் மீ ஆர் ஃபார் யூ? இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட பலரும் வரது, ஜெபத்திற்கு வரோம், ஜெபமாலை செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பூசை பார்க்குறோம். ஒரு பூசை 2 பூசை 3 பூசைனெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய திருப்பலி எல்லாமே நம்மளுடைய பங்கில், இல்லைனா கோயிலாக சுற்றுறோம், திருத்தலங்கள் சுற்றுறோம். ஒரே ஒரு கேள்வி, இது ஆண்டவர் மேல் உள்ள அன்பால் செய்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக செய்கிறீங்களா? டு யூ லவ் காட் ஃபார் காட் ஆர் டு யூ லவ் காட் ஃபார் யூ? அப்போ நீங்கள் உங்களை கடவுளை உங்களுக்காக நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா அது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் இங்கே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? அகாப்பே, டு யூ லவ் மீ ஃபார் மீ? நீ என்ன எனக்காக அன்பு செய்கிறியா? அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீ எப்போ என்ன உனக்காக நீ அன்பு செய்கிறியோ அப்போ அந்த பாவத்தில் நீ சுற்றிட்டு இருக்கிற. நீ எனக்காக நீ அன்பு செய்யும்பொழுது உனக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. பேதுரு, யோவானின் மகனான சீமோனே, நீ எனக்காக நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ உனக்காக உன்னை அன்பு செய்கிறாயா? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அகாப்பே. ஆனால் அது அவருக்கு புரியலை, அந்த மேன்மையான அன்பு புரியலை. புரியாதனால அவர் என்ன சொல்கிறாரு? ஃபீலோஸ். பதில் வருது ஃபீலோஸ் தான் வருது. ரெண்டாவது திரும்பவும் கேட்குறாரு, உனக்கு புரியலையா நான் கேட்குற கேள்வி? ரெண்டாவது நீங்கள் திரும்பவும் அதே கிரீக்கில் இன்டர்லினியில் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் ஆண்டவர் கேட்குற கேள்வி அகாப்பே தான். டு யூ லவ் மீ? ஸோ அந்த அகாப்பே லவ் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. சில டைம் சில வெட்டிங் இன்விடேஷனில் கூட பார்த்துருக்குறேன். பைபிள் தெரிஞ்சவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க போடுவாங்க, வி இன்வைட் யூ ஃபார் தி அகாப்பே தேர் ஆஃப்டர். திருமணம் முடியுது, நம்ம என்ன சொல்லுவோம்? லஞ்சுக்கு வாங்க, டின்னருக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். ஆனால் பைபிள் தெரிஞ்சவங்க என்ன தெரியுமா போடுவாங்க? அந்த உணவிற்காக அழைக்கிறோம், அகாப்பேக்காக அழைக்கிறோம். அகாப்பே அப்படின்னா அந்த அன்புக்காக அழைக்கிறோம், அன்பின் உணவுக்காக அழைக்கிறோம்னு போடுவாங்க. சில வெட்டிங் இன்விடேஷனில், சில ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் இன்விடேஷனில் அந்த இன்விடேஷன் கார்டில் போடுவாங்க அகாப்பே தேர் ஆஃப்டர் அப்படின்னு. சில டைம் சில சிஸ்டர்ஸ் கிட்ட இல்லை ஃபாதர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அவங்களுடைய குருத்துவ திருப்பொழிவாக இருக்கலாம், இல்லைனா சிஸ்டர்ஸினுடைய துறவரத்தினுடைய அந்த வார்த்தைப்பாடாக இருக்கலாம், அங்கே போட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? அகாப்பேன்னு இருக்கும். அகாப்பே அப்படின்னா அந்த உணவு கிடையாது, அது அன்பின் உணவு. அன்பின் உணவு, உனக்காக தயார் பெற்றிருக்கிற அன்பின் உணவுக்கு வாங்கன்னு தான் கூட அகாப்பே. அப்போ ரெண்டாவது ஆண்டவர் கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? அகாப்பே. டு யூ லவ் மீ? என்னை எனக்காக அன்பு செய்றியா பேதுரு? அப்பவும் பேதுருக்கு புரியலை. அவர் என்ன தெரியுமா சொல்வார்? ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன். பதில் என்ன தெரியுமா? ஃபீலோஸ். 3வது முறை ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். ஆண்டவர் கேட்பார், சரி நீ அட்லீஸ்ட் உனக்காகவாவது நீ அன்பு செய்றியா? நீங்கள் அதை 17th verse பார்த்தீங்கன்னா கிரீக் இன்டர்லினியரில் என்ன தெரியுமா இருக்கும்? ஃபீலோஸ்னு வந்துடுவார் ஆண்டவர். நீ என்ன உனக்காகவாவது அன்பு செய்றியா பேதுருன்னு? அப்போ அவர் சொல்வார், ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, அங்கே ஃபீலோஸ் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற அன்பு ஃபீலோஸ் கிடையாது, அதை விட மேன்மையான அன்பு. ஆண்டவர் அவரை அவருக்காக அன்பு செய்ய, ஏன்னா அவரை உனக்காக தான் அன்பு செஞ்சார். அதனால தான் அந்த சிலுவை. அவர் உனக்காக அன்பு செய்யாமல் அவருக்காக அன்பு செஞ்சிருந்தால் சிலுவை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹீ லவ்ட் யூ ஃபார் யூ. உன் பாவங்களை அதனால தான் தன் பாவங்களாக ஏற்றார் அவர். உன் பாவங்களை அவர் பாவங்களாக ஏற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹீ லவ்ட் யூ ஃபார் யூ. அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த அன்பை எதிர்பார்க்குறார். எங்கேயுமே எந்த ஒரு ஸ்கிரிப்சரில் நீங்கள் எந்த மதத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட அன்பை எதிர்பார்க்கறது. நெவர். அப்போ அன்பின் கடவுள் அன்பானவர் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துலையும் 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 1 John chapter 4 verse 8 and 16. கடவுள் அன்பானவர் அப்படின்னு. அப்போ அன்பானவர் அப்படின்னா அந்த ஒரு ஈக்குவல் அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். லோக்கல் அன்பு கிடையாதுங்க, ஈக்குவல் அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். உனக்காக அன்பு செய்யும் ஆண்டவர் அதே அன்பை எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாதுல்ல. தனக்காக அன்பு செய்யும் உன்னிடம், அதுதான் நமக்கு ஒரு மீட்பை தரும். பாவ சங்கீர்த்தனம் நமக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணது. நீ எந்த நிலைமையில் இருந்தியோ அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே உன்னை கூப்பிட்டாரோ அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போகுது. அதான் பாவ சங்கீர்த்தனம். யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை எனக்காக அன்பு செஞ்சு பாறேன், சுயநலம் இல்லாமல் அன்பு செஞ்சு பாறேன். அதனால தான் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஃபாலோ மீ, என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜை முடிச்சிருவார். என்னை பின்பற்று, என்னை எனக்காக பின்பற்றி பாரு, உன்னுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை பிலிப் நேரி கிட்ட பாவ சங்கீர்த்தனத்துக்காக வந்த ஒரு பெண் பின்னிடு அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சியத்தை சொல்கிறாள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பாவம் மன்னிப்பு பெரிய ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு. அந்த மனமாற்றம் என்ன தெரியுமா?
வந்து அந்த பிலிப் நேரி அப்படின்ற குருவானவர்கிட்ட, புனிதரான குருவானவர்கிட்ட பாவசங்கீதம் செஞ்சுருக்கிறேன். பாவசங்கீதம் செய்யும்போது சொல்லியிருக்கிறேன், ஃபாதர் நான் இந்த மாதிரி அங்கேங்க கொஞ்சம் புறக்கணி யாரையாவது பற்றி பேசுவேன், புறணி பேசுவேன் அப்படின்னு. ஃபாதர் என்ன தெரியுமா அதுக்கு பரிகாரம் கொடுத்தாரு? சரிம்மா, நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது நீ இப்படி செய். உன்னுடைய வீட்டில் ஏதாவது நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த கோழியோ இல்லை அது மாதிரி ஏதாவது பறவையோ சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வைப்பல, அப்போ அதனால் அந்த புறாவையோ இல்லை கோழியோ ஏதோ சம்திங் விச் ஹேஸ் த ஃபெதோ வென் யூ ப்ரிப்பேர் த ஃபுட், நீ என்ன பண்ணு, அதனுடைய அந்த சிறகெல்லாம் எடுத்து, அது சமைக்க மாட்டல, அந்த சிறகெல்லாம் வேஸ்ட்டு தானே, அந்த சிறகு என்ன பண்ணு, அதை சேர்த்து வச்சுக்கோ. சேர்த்து வச்சுட்டு நீ என்ன பண்ணு, நீ வீட்டிலேருந்து வர்ற வழி கோயிலுக்கு வரல, கோயிலுக்கு வரும்போது அந்த சிறகு எல்லாமே வழியில் போட்டுக்கிட்டே வா. அப்போ இந்த பொண்ணு சொல்லுவோம், நல்ல ஈஸியான பரிகாரம் நான் செய்கிறேன். அம்மா பரிகாரம் முடியலம்மா, பூசை முடிஞ்சிட்டு நீ திரும்ப போவல, திரும்ப போகும்போது என்ன நம்ம செய்யணும், இந்த சிறகுகள் எல்லாம் நீ போட்ட இடத்துலலாம் அந்த சிறகு இருக்கும் இல்லையா, சிறகெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, ஃபாதர் என்ன முட்டாள்தனம் ஃபாதர் இது, அந்த சிறகை வந்து போட்டுக்கிட்டு வந்துருக்கலாம். ஃப்ரம் மை ஹவுஸ் when I come to the church, வீட்டிலேருந்து கோயிலுக்கு வரும்போது சிறகை நான் போட்டுட்டு வந்துடுறேன், திரும்ப அதை நான் எடுக்க முடியாதே ஃபாதர், அது பறந்து போயிடுமே. அப்போ பிலிப் நேரி அழகான ஒரு பதில் அது கொடுப்பாரு. அம்மா நீ பேசின வார்த்தைகள் இப்படி தானே இருக்கும், நீ இல்லாததை பொல்லாததை மற்றவங்களை பற்றி புறணி பேசியிருக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக ஒரு பாவசங்கீதம் செஞ்சுட்டேன் ஃபாதர், நான் புறணி பேசிட்டேன் அப்படின்னு. எப்படிமோ உனக்கு அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீ போட்ட சிறகுகள் அது, ஒவ்வொரு காதில் ஒவ்வொரு மனசில் போட்ட சிறகுகள், அந்த சிறகுகள் எங்கெல்லாம் போயிருக்கிறோம், எங்கெல்லாம் அதை விதை போயிருக்கும், அவங்க மனசில் இருந்தது அவங்க வாய் வழியாக எத்தனை காதுகளுக்கு போயிருக்கும். உனக்கு அதுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிற பண்ணி. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நான் புறணி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மனமாற்றம் இல்லாமல் நீ ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யும்போது ஈவன் காட் cannot reinstate you. உன்னுடைய அந்த பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு போக முடியாது. அந்த பழைய நிலைமைக்கு நீ போகணும்னா உன்னுடைய பாவங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உன் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் திருப்பலியில் பாவத்துயர் செயலுக்கு முன்னால் ரொம்ப அழகான ஒரு ஜெபம் ஃபாதர் சொல்வார். என்ன தெரியுமா? இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். லெட் அஸ் அக்னாலஜ் ஆர் சின்ஸ். ஏற்றுக்கொள்ளாத பாவத்திற்கு நமக்கு மனம் வருத்த முடியாது. மனம் வருந்தாத பாவத்தை நினைத்து நம்ம பாவம் மன்னிப்பும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் accept that I am a sinner. When you accept that you are a sinner, then you will ask, Lord, I am sorry. பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் மன வருத்தம் கிடையாது. மன வருத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்புக்கு நம்ம கேட்கவே மாட்டோம். அதனால் உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு கடந்து போக வேண்டுமென்றால் நம்மளுடைய அந்த பழைய நிலைமைக்கு நாம் போக வேண்டுமென்றால் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரோட அன்பு மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மகனே, நீ என்னை எனக்காக அன்பு செய்கிறாயா? அப்படின்னா உன்னுடைய பாவங்களை நீ ஏற்றுக்கொள்வாய். நீ உன் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்பொழுது எனக்கு என்ன முடியும்? இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. என்னுடைய என்ன நிலைமையை நான் இருந்தேனோ அதன் நிலைமையை உனக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தார்? தூயவரின் நிலைமையில் இருந்தார். எதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரார்? அந்த தூய்மையை நமக்கு தரார். தூய்மையை தர முடியும். எப்படி தர முடியும்? when you accept that you are a sinner. that will happen only by love. அப்போது ஆண்டவர் சொல்வார், யோவானின் மகனான சீமோனே அப்படின்வார், ஜோசஃபின் மகளான எலிசபெத்தே அப்படின்வார். உன்னுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்வார், இவருடைய மகளான அப்படின்னு சொல்லி உன் பேரை கூப்பிடுவார். பேரை கூப்பிட்டு சொல்வார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னை பெண்சல். பழைய நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போய் எந்த நிலைமையில் ஆண்டவர் உன்னை ஆண்டவருக்காக அழைத்தாரோ அதே நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போவார். பேதுருன்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தவே இல்லை. யோவானின் மகனான சீமோனே, அவ்வளோ ஆண்டவர் அன்பு செய்கிறார். நீ 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எல்லாரும் தியான மையத்தில் ஒரு முறை ஒருத்தர் தியானத்துக்கு வந்தார். தியானம் முடிச்சுட்டு அவர் எல்லாரும் முன்னாலும் சத்தமாக தான் அவருடைய அந்த சாட்சியத்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? ஐ எம் டூயிங் மை கன்ஃபெஷன் ஆஃப்டர் 40 years அப்படின்னார். 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தை செய்கிறேன். இந்த பாவ சங்கீர்த்தனம் எனக்கு தந்த விடுதலை என்னன்னு கூட சொன்னார். ஸ்கின் அலர்ஜி, அவருக்கு 8 வருஷமாக இருந்த ஸ்கின் அலர்ஜி. அந்த ஸ்கின் அலர்ஜி இந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எப்போ தெரியுமா? எப்போ அந்த அன்புக்கு நீ உன்னையே விட்டு கொடுத்தையோ, பாவங்களை ஏற்றுக்கொண்டாயோ, அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வரார். எந்த நிலைமையில் ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நிலைமை கொண்டு போய் விடுதலை தரார். ஜிஹெச்சில் ஒரு முறை ஒருத்தரை பார்க்கறதுக்காக, எங்களுடைய வாலண்டியராக இருக்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்காக தியானம் முடிஞ்ச பொழுது பார்க்கறதுக்காக போனேன். அவங்க அந்த வீட்டில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஃபாதர், அவருக்கு 1 மாதமாக ஜுரம் விட்டு போகவே இல்லை. ஃபாதர், 1 மாதமாக ஜுரம், அந்த ஜுரம் விட்டு போகவே இல்லை. அவருக்காக வந்து ஜெபிப்பீங்களான்னு, அவருக்கு ஒரு பாவ சங்கீர்த்தனை கொடுப்பீங்களா, நற்கரணை கொடுப்பீங்களா? இப்போ எல்லாரும் தியான மையத்தில் தியானம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், தியானம் முடிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு. அவங்களுடைய கணவருக்காக தான் அது.
அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கிட்ட போனேன். ஜிஹெச்சில் அட்மிட்டாக இருந்தார். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து கை கழுவி விட்டவங்க. அவர் உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டு 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அவருக்கு. உடம்புல 7 கட்டி, 1 மாதமாக விடாத ஜுரம். அன்றைக்கி போய் அவருக்காக ப்ரேயர் பண்ணி பாவ சங்கீர்த்தனம் கேட்டு நன்மை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். எல்லாம் அவருக்கு திரும்பி வந்தபோது நைட்டு 11 மணிக்கிட்டனமா ஆகிடுச்சு. படுத்து தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் வாட்ஸ்அப் திறந்து பார்க்கும்போது வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நேற்று அந்த பாவ சங்கீர்த்தனம் கொடுத்துட்டு நன்மை கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்க ஃபாதர். இன்றைக்கி காலையில் நாங்கள் எழுந்து பார்க்குறோம், அவருக்கு 1 மாதமாக இருந்த ஜுரம் இல்லை, விட்டு போச்சு. வித்தின் 1 மந்த் உடம்புல இருந்த 7 கட்டியும் காணும். அடுத்த டெஸ்ட் எல்லாமே எடுத்துருக்குறாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்குறாங்க அவருக்கு. எல்லா டெஸ்ட்டுமே அந்த கேன்சர் நெகட்டிவ். உடம்புல 7 கட்டியும் காணும். யோசிச்சு பாருங்கள், அவருக்கு அது கொடுத்தது எது? அந்த பாவ சங்கீர்த்தனம் இருக்கிறனே தான் உண்மையான அந்த பாவ சங்கீர்த்தனம். 4th ஸ்டேஜில் கேன்சராக இருந்தவர் 2018 1 மாதத்தில் இறந்துருவார்னு சொன்னவர் இன்றைக்கும் ஒரு காலேஜில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஏறக்குறைய இன்றைக்கி 5 வருஷம் கிட்ட முடியுது. 1 மாதத்தில் இறந்துருவார்னு சொன்னவர் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் நல்ல ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். பஸ் டிரைவராக ஒரு காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த உயிரை திருப்பி தந்தது எது? அவருடைய பாவ சங்கீர்த்தனம். காட் இஸ் ரீஇன்ஸ்டேட்டிங். எந்த நிலைமையில் நீ இருந்தியோ அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் திரும்பவும் அழைக்கிறார். அதாவது நீ செஞ்ச அந்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்தினுடைய பாவம் அவர் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை, மறந்தே போயிட்டார். நீ எப்படி இருந்த, நீ என்ன செஞ்சன்றதை மறந்தே போயிட்டார். இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டுட்டு பாவத்திலே வாழ்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த அதிசயம் வேணும், இந்த அற்புதம் வேணும், இந்த தேவைகள் வேணும், இந்த விண்ணப்பங்களோடு இருக்கும் பொழுது யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட். வை யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட்? பிகாஸ் யூ ஆர் இன் சின். பாவத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதனால் சில டைம் ஆண்டவர் சில செட்டிங்ஸ் கொண்டு வந்து வைப்பார். இந்த தீ மூட்டி இவருக்கு அந்த செட்டிங் கொண்டு வந்தது போல் சில செட்டிங் ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். அந்த செட்டிங்கை புரிஞ்சுக்கும். ஆண்டவர் பாவத்தை நினைவூட்டுறார். எதுக்கு தெரியுமா? உன்னை குற்றப்படுத்துவதற்கு கிடையாது, அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்பதற்காக. சம்டைம்ஸ் he may remind you of your sins. எந்த பாவம் செய்தா, எந்த நிலையில் செஞ்சாய். அப்போது ஐயோ ஆண்டவரே இந்த பாவம் சில டைம் இந்த அபார்ஷன் செஞ்சவங்க எப்பவுமே இந்த குற்ற உணர்வு இருப்பாங்க. ஐயோ செஞ்சிட்டேனே. இயேசுவின் பார்ந்தவர்கள் அந்த குற்ற உணர்வு தேவையில்லை. ஆண்டவர் ஏன் அதை நினைவூட்டுறார் தெரியுமா? அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர, அந்த பாவம் உனக்கு ஏதோ விஷயங்களை தடை செய்து, அதுக்காக தான் அந்த நினைவூட்டுறார். அந்த அதிசயங்களை அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தடை செய்து அந்த தடையை நீக்குவதற்காக நினைவூட்டுகிறார். ஸோ டு நாட் ஹவ் தட் கில்ட் ஃபீலிங். சில டைம் ஆண்டவரே நல்ல பாவ சங்கீதனை செஞ்சுட்டேன், ஒரு முறை தெரியாமல் அபார்ஷன் செஞ்சேன், பாவ சங்கீதனை செஞ்சேன், ஏன் திருப்பவும் நினைவூட்டுறார் தெரியுமா? அந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நினைவூட்டுகிறார். அந்த பாவத்தில் இருப்பவங்க. ஸோ when God is reminding you of your sins, either to bless you or to bless others. குற்றம் சாட்டுவதற்காக கிடையாது. அன்பு செய்யும் ஆண்டவர் உன்னை அக்யூஸ் பண்ண மாட்டார். அதனால் பாவ சங்கீர்த்தனத்தை நம்புங்க. ஆண்டவர் தர பாவ மன்னிப்பை நம்புங்க. அந்த பாவ மன்னிப்பு உனக்கு தர உன்னுடைய அந்த பழைய நிலைமை, ஆண்டவருடைய மகன் மகள் என்ற நிலைமை நம்புங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவா, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவா. என்ன கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்போவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டார். வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரும், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பிலிப் நேரியுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அதற்காக உன்னை உனக்காக அன்பு செய்த ஆண்டவர் இன்று உன்னை அழைக்கிறார். மகனே, என்னை எனக்காக அன்பு செய்வாயா? மகளே, உன் பாவங்களை மன்னிக்க நான் தயார். என்னை அன்பு செய்ய நீ தயாரா? உன்னை உனக்காக அன்பு செய்யும் ஆண்டவர் இவர். எதிர்பார்க்காமல், ஒன்றும் எதிர்பார்க்காமல் உன்னை உனக்காக அன்பு செய்யும் ஆண்டவர். அவரை அன்பு செய்யும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தந்தையோடு உள்ள உறவிற்கு மீண்டும் நீ ஒப்புரவாகிறாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது
நாங்கள் இன்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மக்சில்லா கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் நின்மைந்தனாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய் ஆதியில்லாதோனி மாதேனி வெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. அருள் நிறைந்த மரியே, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீரே பேறு பெற்றாய் நீயே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.